திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது என்னன்னா, திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை பத்தின ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. அவங்க அந்த வீடியோவை வெளியிட்ட சில மணி நேரங்களே ப்ளூ சட்டமாறன் அவரோட எக்ஸ் தளத்துல அந்த நியூஸ் கார்டை போட்டு அவங்களுக்கு 3 முக்கியமான கேள்விகள், சொல்ல போனா நியாயமான கேள்விகளை கூட கேட்டிருந்தாரு. அந்த பிரச்சனை நம்மளுமே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த பிரச்சனை அந்த இடத்துல அங்கேயே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, கதை முடியல. ஏன்னா இப்போ திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பிரத்யேக பேட்டியில இந்த மீடியா சர்ச்சைக்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு காட்டமான பதிலடியையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. நம்ம இந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் ப்ளூ சட்டமாறன் கேட்ட கேள்விகளுக்கும் இவங்க சொன்ன பதில்கள் போதுமானதா இருக்குதா, அதை தாண்டி இந்த விஜய் வெர்சஸ் ரஜினி அப்படிங்கிற ஒரு பொறாமை பிம்பம் மீடியால கட்டமைக்கப்படுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, சிக்கல்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோ முழுக்க பேச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த இன்டர்வியூல லதா ரஜினிகாந்த் என்ன பேசியிருந்தாருன்னா, ஆரம்பத்துல அந்த இன்டர்வியூ தொடக்கத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்கள் மேடை அப்படிங்கிற இயக்கம் திடீர்னு ஆரம்பிச்சது இல்ல, நாங்க ரொம்ப நாளாவே இதுக்கான ப்ராசஸ்ல தான் இருந்தோம். அண்ட் இந்த இயக்கம் மூலமா நாங்க நிறைய நல்ல காரியங்களையும் செஞ்சிருக்கோம், நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம். ஆனா எப்பவுமே நாங்க செய்யற நன்மைகளை இந்த மீடியா கவர் பண்றதே கிடையாது. நாங்க செய்யறது நல்லது எதுவும் அவங்க கண்ணுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சுமே தெரியாம ஸ்கிப் பண்றாங்களான்னு தெரியல. பட் எப்பவுமே நாங்க பண்ற நல்லதை அவங்க வெளியே சொல்றது இல்ல. ஆனா அதே நேரத்துல ரஜினி குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வராதா, ஏதாவது சிக்கல் வராதா, சர்ச்சைகள் வராதா, அதை கண்டென்ட் ஆக்கி காசு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் மீடியா எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காட்டமா ரொம்பவே கோவமா பேசியிருக்காங்க. நியாயமான குமுறல் தான். அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த குமுறல் ரொம்ப ரொம்ப நியாயமானதாவே படுது. ஏன்னா விஜய் ரசிகர்களால ரஜினி அவர்கள் தாக்கப்படுறது அவ்வளோ அதிகமா இருக்கு. அதை பத்தியும் அவங்க இந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து போக போக என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவங்க சொன்ன ஒரு விஷயம், அதாவது அவங்க கொடுத்த இந்த பேட்டி இவ்வளவு பெரிய பேசு பொருள் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது என்னன்னா, கெடு வாய்ப்பாக நாங்க இயக்கத்தை அறிவிச்ச அடுத்த நாளே அண்ணாமலையும் அறிவிச்சிட்டாரு, மற்றபடி வேற எந்த சிக்கலும் இல்லை. முக்கியமா சொல்ல போனா இப்ப இது எல்லாருக்குமான மேடை, எளியவர்ல இருந்து அரசு அதிகாரிகள் வரைக்கும் மக்கள் மேடை இயக்கத்துல சேர்ந்து பணியாற்றலாம், மக்களுக்கு நல்லது செய்யலாம், தேவைப்பட்ட அண்ணாமலை அவர்கள் கூட எங்களோட இயக்கத்துல இணையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கார்டை அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம லதா ரஜினிகாந்த் கொடுக்குறாங்க. ஏற்கனவே அவர் அங்க ஆடு அழுகுதுன்னு ஓனாய் வருத்தப்படுதான்னு இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்களே எங்க இயக்கத்துல சேருங்க, நீங்களும் பணியாற்றுங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுக்கறது இந்த அரசியலை ரூட் மாத்தி எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி நமக்கு தோணுது இல்ல. இப்ப சினிமாவும் பாலிடிக்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி எது என்ன சினிமா எது பாலிடிக்ஸ் எதுன்னு புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த சமயத்துல லதா ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கின இயக்கமுமே ஒரு பேசு பொருளாகி அதுக்குள்ள அண்ணாமலை அவர்கள் வரப்போய் ப்ளூ சட்டமாறன் கேள்வி கேட்க போய் இப்படி பல இடியாப்ப சிக்கல்களா அந்த இயக்கம் தொடக்கத்திலே நடந்துட்டு இருக்கு. இன்னுமே அந்த இயக்கத்துக்கு மேல வைக்கப்பட்ட முக்கியமான விமர்சனங்கள்ல ஒண்ணு, ரஜினி அவர்கள் தான் இதை பின்ன இருந்து இயக்குறாரு, விஜய் அவர்கள் அரசியல்ல ஜெயிச்சு வந்ததுக்கு ரஜினி அவர்கள் போய் ஒரு வாழ்த்து கூட சொல்லல, அவருக்கு பொறாம, அதனாலதான் தன்னோட மனைவியை வச்சு இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை தொடங்கி மறுபடியும் அரசியல் இது பண்ண பாக்குறாரு, அவருக்கு பொறாம விஜய் மேல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் ரொம்பவே அதிகமா ரஜினிகாந்த் அவர்கள் மேல எழுந்தது. அதுக்குதான் இப்ப லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விளக்கமே கொடுத்திருக்காங்க, ரொம்ப காட்டமா பேசியிருக்காங்க. அவங்க அந்த கொடுத்த பேட்டியில இந்த பிரச்சனைக்கு, அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் மேல வைக்கப்படுற இந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, முதலில் நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் செய்யற காரியங்களுக்கும் என் கணவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என் கணவரை இதோட தயவு செஞ்சு லிங்க் பண்ணாதீங்க. அவரோட பாதை வேற, அவருக்கென்று ஒரு தனி குறிக்கோள் இருக்கு. அதனால என்னையும் அவரையும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தொடர்பு படுத்தி எழுதுறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு மீடியாவுக்கு ஸ்ட்ரிக்டாவே வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பொதுமக்கள் மத்தியில வந்த பெரிய கருத்து என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வந்தோடனே இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனா மீடியா அதை எப்படி திரிச்சு கொண்டு போனாங்கன்னா, ரஜினிக்கு பொறாம அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. பட் ரஜினி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதையுமே அரசியல் ரீதியா எடுத்துட்டு போய் இது பண்ணாங்க. ஆனா ரஜினி அவர்கள் அதுக்கப்புறம் பிரத்யேகமா தெளிவா ஒரு பேட்டியே கொடுத்துட்டாரு, எனக்கு அவரை பார்த்து பொறாம கிடையாது, இன்ஃபேக்ட் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா டெஃபினட்டா நான் முதலமைச்சர் ஆயிருப்பேன், அவரை பார்த்து எனக்கு பொறாமப்பட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி.
ஆனா நம்ம இந்த இதுல ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. முதல்ல ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னப்போ ஆன்மீக அரசியல், சிஸ்டத்தையே மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால இதுல தொடர்ந்து பயணிக்க முடியாது, நான் அரசியலில் இருந்து விலகுகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப மறுபடியும் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது பழைய, அதாவது அவங்க குடும்பம், அவங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஒருத்தரோட பழைய அரசியல் அறிவிப்புகள் வந்து போறது நியாயம்தான். ஆனா அதே ஒரு முக்கியமான விமர்சனமா எழுப்பலாமான்றது கேள்விக்குறிதான். இதை தாண்டி பொது வாழ்க்கை, பொது மக்களுக்கு சேவை பண்றேன் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா எதிர்மறையான விமர்சனங்கள் வரும், எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். சில அரசியல் கட்சிகள் மாதிரி பேச்சு சுதந்திரத்தை முடக்கிறதோ, என்ன கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்றதோ இங்க சரி கிடையாது. சோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும், அதை எதிர்கொள்ள வேண்டிய பொசிஷன்ல இப்ப நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா நான் மக்களுக்கு சேவை பண்றேன் நீங்க வந்ததுனால இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியது கட்டாயம், எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்ப லதா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூட ஹார்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். முக்கியமான பாயிண்ட் அது என்னன்னா, விஜய் அவர்கள் மேல ரஜினிக்கு பொறாம, அதனாலதான் இதுக்கு பின்னாடி இருந்து சூத்திரதாரியா செயல்பட்டு இப்படி ஒண்ணு பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோசியல் மீடியா ரொம்பவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, ஈவன் அது அரசியல் தலைவர்களை தாண்டி திரு விஜய் அவர்களோட ரசிகர்களா இருக்கிற, ஒரு காலத்துல ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப அவங்களுக்கு அரசியலுக்கு வந்துட்டாங்கன்றதே அவங்களுக்கு மறந்து போச்சு. அதை தாண்டி மறுபடியும் சினிமா சண்டையே பண்ணிட்டு இருக்கிற அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ரஜினியை அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு பொறாமையில பண்றாரு, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை ஏவி விட்டு அவர் வேடிக்கை பாக்குறாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் ரஜினிகாந்த் அவர்கள் மேல வைக்கிறாங்க. இந்த பிம்பம், இந்த பொறாமை பிம்பம், எப்பவுமே ரஜினிகாந்துக்கு விஜய் மேல பொறாமை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைக்கிற மாதிரியான ஒரு பதில திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரபலமா இருக்கிறவங்களை பத்தி பேசுறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா இத்தனை வருஷமா எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு தலைவரை பத்தி இப்படி வாய் கூசாம பேசுறதே பெரிய தவறு. ரஜினி ஒரு பெரிய தலைவர், அவரோட தலைமைத்துவ பண்பை பார்த்துதான் இங்க பல பேர் கத்துக்கிறாங்க. அவர் பலருக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு முன் உதாரணம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு இறங்கி பேசுறதே தப்பு அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. இது உண்மையும் கூட. ஏன்னா இது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாருமே ரஜினி அவர்களை ஒரு ரோல் மாடலா பார்த்திருக்காங்க. ஈவன் இப்ப நான் ஒரு பெரிய ஆளு, முதல்ல சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்பட்டு அது கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிருக்க ஒருத்தர் ஒரு காலத்துல காதல் பொருள் கஜினிடா, பார்த்தா சின்ன ரஜினிடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டான்னு பாட்டெல்லாம் பாடி ரஜினி அவர்களை ஒரு பக்கம் ப்ரமோட் பண்ணி ரஜினி அவர்கள் மூலமா தான் ஒரு பக்கம் ப்ரமோட் ஆயிட்டு இருந்தவர் தான் இப்ப நம்மளுடைய முதல்வராக இருக்கிற திரு விஜய் அவர்கள். அதெல்லாம் மறந்து, நம்ம தலைவரே ஒரு காலத்துல ரொம்ப முரட்டு ரஜினி ஃபேனா தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறத மறந்து ரஜினி அவர்களோட ஒட்டுமொத்த திறமையையும் புறந்தள்ளி முழுக்க வதந்திகளை மட்டுமே பரப்புற விஜய் ரசிகர்களுக்கான பதிலாக தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா ரஜினி சார் மாதிரி இது பண்ணும், ரஜினி சார் மாதிரி வரணும் பேட்டிகள்லயே இப்ப இருக்கிற முதலமைச்சர் பேட்டி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் மறந்து போய் இப்ப பேசுறது வேற. ஆனா அவரோட தலைமை பண்பை நிறைய பேர் ரோல் மாடலா எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமானவர், முதன்மையானவர் நம்முடைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள். அதை எனக்கு என்னமோ அதை இன்டைரக்டா தான் லதா ரஜினிகாந்த் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை தாண்டி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்படி பேசுறவங்க மக்கள் மனசுல விஷத்தை விதைக்கிறாங்க. ஒரு பெரிய தலைவர் இவ்வளவு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், அதை தாண்டி திரைத்துறையில இத்தனை வருஷங்களா சாதிச்சிருக்காரு, சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தோட இருக்காரு, பல பேரோட மதிப்பிற்கும் மரியாதைக்குமே உரியவரா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை இப்படி தரைக்குறைவா பேசுறதும் சரி, பொதுவாவே பெரியவர்களை தரக்குறைவா பேசுறது தமிழ் மரபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோபமாவே அந்த இன்டர்வியூல கடைசியா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன இந்த பதில் இருக்குல்ல, சில மீடியாஸ் இருப்பாங்க, அது யூடியூப் சேனல்ஸா இருக்கலாம், இல்ல சேட்டலைட் மீடியாவா இருக்கலாம், சில பேர் குறிப்பிட்ட ஒரு நபரை இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரஜினி சாரை டார்கெட் பண்றவங்களுக்கு இது லதா ரஜினிகாந்த் கொடுத்த நேரடி பதில்னே நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இதை விட நேரடியா சொல்லிட முடியாது, அந்த அளவுக்கு நேரடியா சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம லதா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூட முழு விஷயத்தை பேசி முடிச்சிட்டோம். ஆனா ப்ளூ சட்டை மாறன் 2 கேள்விகள் கேட்டிருந்தாருல, ரொம்ப முக்கியமான கேள்விதான். அந்த கேள்விகளுக்கு லதா ரஜினிகாந்த் பதில் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிற பார்வையில பார்த்தா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அவங்க ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு அரசியல் இயக்கம், மக்கள் மேடை இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இயக்கம் சம்பந்தமா, அதாவது நீங்க இவ்வளவு நாள் அந்த பள்ளியில எத்தனை ஏழை குழந்தைகள் படிக்கிறாங்க, பணக்கார குழந்தைகள் அதிகமா படிக்கிறாங்களா, ஏழை குழந்தைகள் படிக்கிறாங்களா, உங்களோட கல்யாண மண்டபத்துல எத்தனை ஏழைகளுக்கு, எத்தனை நடுத்தர குடும்பத்து மக்களுக்கு காசு கம்மி பண்ணி கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா இலவசமா கல்யாணம் நடத்தி வச்சிருக்கீங்க, இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. பொது சேவைன்னு வந்தீங்க, நீங்க என்ன சேவை இதுக்கு முன்ன பண்ணிருக்கீங்க ப்ளூ சட்டை மாறன் கேட்ட கேள்விக்கு அவங்க கிட்ட சரியான பதில் இல்ல. அண்ட் இது முழுக்க மீடியாவை டார்கெட் பண்ணி சொல்றாங்க. மீடியானா சோசியல் மீடியால சேட்டலைட் மீடியா, யூடியூப் சேனல்ஸ், அவங்கள டார்கெட் பண்ணி பதில் சொல்றாங்க. நீங்க ரஜினிக்கு பொறாமைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறீங்க, அப்படி கிடையாது. ஓகே, வெல் அண்ட் குட். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, அதை நானுமே ஒத்துக்கிறேன். ப்ளூ சட்டை மாறன் உங்ககிட்ட கேட்ட கேள்விகள்
கேள்விகள் எல்லாமே ஒரு சாமானிய மக்களோட மனநிலையிலிருந்து கேட்கிறாரு. எங்களுக்கு நல்லது பண்றீங்க, நீங்க வர்றீங்க, உங்களுக்கு சொந்தமா இருந்த 2 விஷயத்துல எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சாமானிய மக்களோட குரலா நின்னு, ப்ளூ சட்டை மாறன் முழுக்க முழுக்க சாமானிய மக்களோட குரலா நிக்கிறாருன்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல. இந்த 2 கேள்விகளுமே சாமானிய மக்களோட கேள்விகளா ப்ளூ சட்டை மாறன் கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்ல. முழுக்க முழுக்க மீடியா சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த இன்டர்வியூ அவங்க கொடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரும் காலங்கள்ல அவங்க வந்து இந்த இயக்கம் மூலமா மக்களுக்கு நல்லது பண்றாங்களா, இல்ல எப்பவும் போல சில பேர் இருப்பாங்க, மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சு தன்னோட நலனே குறிக்கோளா, தான் காசு பார்க்கணும், தான் பதவியில இருக்கணும், தான் அதிகாரத்தை அடைஞ்சா போதும், ஓட்டு போட்டவங்களை பத்தி கவலை இல்லை, இந்த மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் என்னோட இயக்கத்துல வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்களா, இல்ல வெறுமனே வேற எதுவும் அரசியல் சூழ்ச்சி இதுக்குள்ள இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லதா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த இந்த பதில்கள் சோசியல் மீடியால ஏற்பட்ட சர்ச்சைகளுக்கும் ரஜினியை நோக்கி வீசப்பட்ட அம்புகளுக்கும் போதுமானதா இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.